வல்லமையின் தகப்பனே, உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். ஒரு புதிய நாளிலே எங்களை தட்டி எழுப்பியவரே, நன்றி தெய்வமே. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வேதத்தின் வழியாக வாக்கு பண்ணிய தெய்வமே, நன்றி அப்பா. இன்று எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கப் போகின்றீர். குறிப்பாக என்னை ஆசீர்வதிக்கப் போகிறீர். நன்றி தகப்பனே. என் பிள்ளையே, இன்று நான் உன்னை ஈன்றெடுத்தேன். உனக்கு என்ன வேண்டும்? தேசங்கள் வேண்டுமா, நாடுகள் வேண்டுமா என்று வேதத்தின் வழியாக கேட்ட தெய்வமே, நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். எங்களது உள்ளத்து விருப்பங்களை, விசேஷித்த விதமாக எனது உள்ளத்து விருப்பங்களை இன்றைய நாளிலே நீர் நிறைவேற்றி தருவீராக. இது நாள் வரை எனக்கு கைகூடி வராத எத்தனையோ காரியங்கள் என்னுடைய வாழ்விலே கைகூடி வர நீர் கிருபை செய்வீராக. அதற்காக நான் கையிட்டு செய்கின்ற அத்தனை காரியங்களிலும் உம்முடைய ஆசீரும் கிருபையும் நன்மையும் தொடர எனக்கு உதவி செய்வீராக. இன்னைக்கு நான் என்னென்ன காரியங்களில் இறங்கப் போகின்றேனோ அவற்றை தடுத்து நிறுத்தக்கூடிய சகல விதமான தீமையின் கட்டுக்களையும் உம்முடைய வல்லமையுள்ள இரத்தத்தினால் உடைத்து போடுவீராக. எனவே இன்றைய நாளை, என்னுடைய வாழ்வை நான் என்னென்ன காரியங்களை ஆரம்பிக்கப் போகின்றேனோ அந்தந்த காரியங்கள் மீதெல்லாம் பரிசுத்தமுள்ள உம்முடைய இரத்தத்தை தெளித்து, இயேசு ஆண்டவரினுடைய இரத்தத்தை தெளித்து என்னுடைய நாளை ஆரம்பிக்கின்றேன். இந்த நாளின் முடிவிலே நீர் எனக்கு செய்த ஆசிரை நான் மகிழ்வோடு எண்ணி பார்க்கும்படி என்னை இரட்டிப்பாக உம்முடைய ஆசிரால் நிறைத்து இந்த நாள் பூராகவும் காத்து வழிநடத்தி என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் உம்முடைய அரவணைப்பிலே வைத்துக் கொள்வீராக. ஆமென்.